அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை செய்ய வேண்டும்னால் கோயில் நிர்வாகத்தில் தான் இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு துறையை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா. கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறை சார்ந்த பணிகள் இருக்க வேண்டுமென்றால் அவர் குரு சனி கேது இவர் மூவரும் வலுவாக இருக்க வேண்டும். குறிப்பாக சனி கேது 10ஆம் இடத்தோடு சனி குரு 10ஆம் இடத்தோடு கேதுவும் தொடர்பு கொள்ள வேண்டும். இங்கே சனி அதிகமாக சுபத்துவம் பெறும் நிலையில் சனியின் ஆன்மீக விடமான கும்பத்தில் சனி இருக்கும் நிலையில் அவர் சுபத்துவமாக இருக்கும் நிலையில் கேதுவும் அங்கே வலுப்பெற்றிருக்கும் நிலையில் அவர் ஆன்மீக சம்பந்தமான கோயில் நிர்வாகம் அறநிலையத்துறை சம்பந்தமான பணிகள் இருப்பார் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். கும்பம் தான் சனியினுடைய ஆன்மீக வீடு. சனியின் ஆன்மீக வீட்டில் சனி சுபத்துவமாக இருக்கும் நிலையில் கூடவே பார்த்திங்கன்னா கேதுவும் பலப்பெற்றிருக்கணும். குருவும் நல்ல நிலையில் இருக்கும் நிலையில் ஒரு ஆன்மீக சம்பந்தமான அறநிலைத்துறை பணியில் இருப்பார் என்பதை நாம் காண முடியாது. இதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் விளக்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 1/6/1996 4:12 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது துருவ லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். லக்னத்திலேயே குரு ராகு, 5ஆம் இடத்தில் சந்திரன் சனி, 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 8ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி திரியோணத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதி புதனுடன் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது ஒரு நல்ல ஜாதகம்தான். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு லக்னத்திலே ராகுடன் இணைந்திருந்தாலும் லக்னத்திலே திக்பலமாகி ராகுடன் இணைந்திருந்தாலும் 10-15 டிகிரி விலகி இருக்கார். இங்கே ராகுவும் சுயத்தன்மை இழக்கவில்லை, குருவும் ராகுவால் கிரகணப்படுத்த விடவில்லை. 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஆன்மீக பணி எப்படி கிடைத்தது? இங்கே ராசிக்கு 10ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொள்கிறார். குரு கேதுவின் பார்வையில் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதியுடன் கேது இணைந்து அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொள்கிறார். மேலும் சனியின் ஆன்மீக வீடுவான கும்பராசியில் வளர்பிறை சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரனுடன் சனி இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த ஜாதகர் படித்தது என்னமோ பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தான், சாஃப்ட்வேர் சம்மந்தமான தொழில் தான் படித்தார். ஆனால் அந்த வேலைக்கு போகலை. ஏனென்றால் இங்கே டிகிரி அடிப்படையில் பார்த்திங்கன்னா சனி தான் அதிக சுபத்துவமான கிரகம். இங்கே சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரனுடன் இணைந்து மூலத்திரியோண வலுப்பெற்று குருவின் பார்வையிலும் இருப்பதால் இங்கே புதனை விட சனி அதிகமாக சுபத்தன்மை அடைந்திருக்கிறார். மேலும் ராசிக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த குரு சனி கேது இந்த ட்ரையாங்குலர் காம்பினேஷன் ஒருவர் தொடர்பு கொள்ளும் நிலையில் கண்டிப்பாக அவர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலோ அல்லது வேலையிலோ இருப்பார் என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். இந்த நிலையில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா BA இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அறநிலைத்துறை தேர்வில் அறநிலைத்துறையில் வேலையில் இருக்கிறார். இங்கே சிம்மத்தை சனி பார்க்கிறார்கள், சூரியன் 8இல் மறைந்து விட்டார்களே என்று நாம் மேலோட்டமாக கணக்கு போடக்கூடாது. அறநிலைத்துறையினா அரசாங்கம் சம்பந்தமானதான். சூரியனும் சிம்மம் வலுவாக இருக்கணுமே. சிம்மத்தை சனி பார்த்தாலும் வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து பார்க்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா சூரியன் 8இல் மறைந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் அரசு சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பார்கள். இங்கே லக்னத்துக்கு 8இல் மறைந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்தன்மையுடன் இருந்து சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் வீட்டோடு சூரியன் தொடர்பு கொள்கிறார். இந்த நிலையில் இவர் அறநிலைத்துறையில் ஒரு அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். படிப்பிற்கும் வேலைக்கும் சம்மந்தமில்லை. படித்தது என்னமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், ஆனால் வேலை செய்கிறது சனியின் துறை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சனி தான் அதிக சுபத்தன்மையுள்ள கிரகம். ராசிக்கு 10ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அதுவும் சனியின் ஆன்மீக வீடான கும்பம் அதிக சுபத்தன்மையுடன் இருக்கிறது. வளர்பிறை சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன், ஒளிபுரிந்திய சந்திரன் தான், ஒளிபுரிய சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கும் இந்த சனியின் துறையில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். கும்பம் இதுவே மகரமாக இருந்தால் வேறு மாதிரியான அமைப்புகள். சனியின் மகரம் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள், நீர் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புகளை குறிக்கிறது. கும்பம் முழுக்க சனியினுடைய ஆன்மீக வீடு. சந்திரன் சனி சேர்க்கை இங்கே புணர்வு தோஷம் என்றாலும் அதை குருவை பார்ப்பது தோஷம் இல்லை. மேலும் ராசிக்கு 10ஆம் வீட்டோடு கும்பத்தில் இருந்து சனி ஆன்மீக வீட்டிலிருந்து ராசிக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார். மேலும் ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் கேதுவுடன் இணைந்து அவரும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே குரு சனி கேது மூவரை
சனியையும் கேதுவையும் குரு பார்க்கிறார். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க இந்த ஜாதகர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் தான் இந்த ஜாதகர் வேலை செய்வார் என்பதை உறுதி செய்கிறது. தனுசில் இருந்தாலும் இது போன்ற அமைப்பு வரும். ஏனென்றால் குருவின் ஆன்மீக வீடு தனுசு அல்லவா. தனுசில் குரு சனி கேது ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும்போது இது சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான, அதாவது அறநிலைத்துறை சம்பந்தமான துறையில் அந்த ஜாதகர் வேலையில் இருப்பார். அதே போல் சனியின் கும்பமும் ஆன்மீக வீடு தான். அதாவது சனியின் மகர வீடு எப்படிப்பட்டது, கும்ப வீடு எப்படிப்பட்டது முதலில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கும்பத்தில் இருக்கும் சனி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் ஜாதகருக்கு தருவார். ஆன்மீகம் சொன்ன ஆன்மீகம்னா ஒன்றா ஆன்மீகவாதியாக இருப்பார், அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பார். இவர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறையில் அதிகாரியாக இருக்கிறார். இதற்கு காரணம் கும்பத்தில் சனி சந்திரனுடன் இணைந்திருப்பதும், அதை குரு பார்ப்பதும், கேதுவை குரு பார்ப்பதும் இவருக்கு ஆன்மீக சம்பந்தமான துறையில் அறநிலையத்துறையில் அரசு வேலை கிடைத்திருக்கிறது. இதுவே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வளர்த்திருந்தால் உயர் அதிகாரியாக இருந்திருப்பார். இங்கே சூரியனுடைய சுபத்தன்மை குறைகிறது, சிம்மத்தின் சுபத்தன்மையும் குறைகிறது. இதனுடைய காரணத்தினால் ஒரு சின்ன அதிகாரியாக அறநிலையத்துறையில் இருக்கிறார். இல்லாட்டி அறநிலையத்துறையில் ஒரு மேம்பட்ட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்திருப்பார். எனவே குருவின் ஆன்மீக வீடான தனுசுவிலோ கும்பத்திலோ இந்த சனி குரு இந்த இவர்களுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு வந்துவிட்டாலே அவர்கள் கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பார்கள். பெரும்பாலான பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகளுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தனுசுவில் குரு சனி கேது இவருடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். அவர்கள் முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக செயல்களில் ஈடுபடுபவர்கள். இவர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துறையில் அது ஒரு வேலையில் இருப்பவர். இதற்கு 2 வித்தியாசம் தான். குருவில் இதனுடைய தொடர்பு குருவின் தனுசு வீட்டில் இருந்தால் அவர் ஆன்மீக சம்பந்தமான துறையில் தொண்டாற்றி கொண்டு, அதாவது தொண்டு செய்து கொண்டு, பணி செய்து கொண்டு ஆன்மீக சம்பந்தமான துறையில் இருப்பார். இதுவே கும்பத்தில் இருக்கும்போது சனியின் காரகமான, அதாவது கீழ்நிலை பணியாளர் வேலை, கீழ்நிலை பணியாளர் ஒரு அரசு அதிகாரி தான். ஏன்னா சூரியன் சந்திரன் கேந்திரங்கள் இருக்கிறாங்க, அதிகாரி தான். ஆனாலும் மேம்பட்ட நிலைக்கு செல்ல முடியவில்லை. ஒரு சிறிய அறநிலைத்துறை அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருப்பது. இதற்கு காரணம் கும்பத்தில் சனி இருப்பதும், ராசிக்கு 10ஆம் வீட்டோடு தொடர்புகள் வருவதும், ராசிக்கு 10ஆம் வீடுடன் கேது இணைந்தது. குரு சந்திரன் சனி கேது செவ்வாய் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பில் உள்ள ஜாதகர் இந்த ஜாதகர். எனவே நல்ல யோக ஜாதகம் தான். ஆனால் யோக தசாபுத்திகள் அடுத்தடுத்து வர வேண்டும் அல்லவா. இப்பொழுதுதான் சனி திசை, இளமையில் பிறந்தது குரு திசை, அடுத்தது சனி திசை, இப்போ தான் புதன் திசை இந்த ஜாதகர் போயிட்டுருக்கார். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அதாவது திருமணமே இன்னும் கைகூடவில்லை. ஏனென்றால் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். இது போன்ற அமைப்பில் 30-32 வயசு தான் ஒருவருக்கு திருமணமாகும். இந்த ஜாதகத்துடைய முக்கிய விஷயமாக அதை எடுத்துக்கிறதுனா ஆன்மீக சம்பந்த அறநிலைத்துறை அதிகாரியாக இருப்பதற்கான கிரகநிலை எவ்வாறு இருக்கும். அறநிலைத்துறை அதிகாரியாவில் சனியின் கும்ப வீடோ அல்லது குருவின் தனுசு வீடோ வலுப்பெற்று குரு சனி கேது மூவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இங்கே சனி கேதுவுடைய பார்வையிலும் இருக்கிறார். குரு சனி கேது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கிறார்கள். குரு சனியை குரு பார்க்கிறார், கேதுவையும் பார்க்கிறார், சனி கேதுவையும் பார்க்கிறார். இந்த அமைப்பில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் நிலையில் கும்பம் சனியின் ஆன்மீக வீடாக இருப்பதால் சனியே அதிக சுபத்தன்மையுள்ள கிரகமாகவும் ஜாதகத்தில் இருப்பதால் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையில் அதிகாரியாக இருக்கிறார். இதுதான் விஷயம். எனவே அந்த ஒரு பாவகம் எப்படிப்பட்ட பாவகம், அந்த பாவகம் எதை குறைக்கிறது என்பதை பாவக காரக அடிப்படையில் பலன்களை அறியும் போது பலன் துல்லியமாக இருக்குங்கிறத தான் அந்த ஜாதகத்தை நான் உதாரண ஜாதகம் போட்டேன். கும்பம் சனியினுடைய ஆன்மீக வீடு. அவர் வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அந்த கேதுவும் குருவின் பார்வையில், கேது சனியோட பார்வையில் இருக்கிறார். எனவே இந்த ஜாதகர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அந்த அறநிலையத்துறையில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். திருமணம் தடைபெறுவதற்கான காரணம் இதுதான். ராசி லக்னத்துக்கு 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும்போது திருமணம் தாமதப்படும். மேலும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம். ஏனென்றால் லக்னத்தை குரு தொண்டு, லக்னம் லக்னாதிபதி கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே சூரியனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருப்பதால் இது ஒரு நல்ல ஜாதகம் தான். என்ன ஒரு ஆதிபத்திய ரீதியாக இந்த குரு 6ஆம் அதிபதி ஆவதால் மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. ரிஷப துலா லக்னங்களுக்கு குருவின் பார்வை காரக நன்மைகளையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் செய்யும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.